வணக்கம். புதுச்சேரியில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நடந்த RSS ஊர்வலத்தில் பாஜக அமைச்சர்கள், MP மற்றும் MLAக்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். விஜயதசமியை முன்னிட்டு அக்டோபர் 6ஆம் தேதி புதுச்சேரி தமிழகத்தில் RSS ஊர்வலம் நடக்கும் என அந்த அமைப்பு அறிவித்தது. அதன்படி புதுச்சேரியில் RSS சார்பில் பலத்த போலீஸ் பாதுகாப்பிற்கிடையே ஊர்வலம் நடந்தது. முத்தியால்பேட்டை சின்ன மணிகுண்டு அருகே RSS ஊர்வலம் துவங்கியது. ஓய்வு பெற்ற SP சண்முக சுந்தரம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். RSS தொண்டர்கள் சீருடையில் அணிவகுத்தனர். ஊர்வலம் மகாத்மா காந்தி வீதி, அஜந்தா சிக்னல், நேரு வீதி, மிஷின் வீதி, ரங்கப்பிள்ளை வீதி, செஞ்சி சாலை, அரசு பொது மருத்துவமனை, பாரதி பூங்கா வழியாக காந்தி சிலை அருகே நிறைவடைந்தது. பேரணியில் பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி MP, அமைச்சர் சாய் சரவணன் குமார், அசோக் பாபு MLA, RSS நிர்வாகிகள், தொண்டர்கள் பங்கேற்றனர். RSS ஊர்வலத்தையொட்டி 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து காந்தி சிலை அருகே RSS பொதுக்கூட்டம் நடந்தது. புதுச்சேரி நகர பகுதியில் வாய்க்கால் தூர்வாரும் போது ராட்சச கிரேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நகர பகுதியில் லால் பகதூர் சாஸ்திரி வீதி, செஞ்சி சாலை சந்திப்பில் பெரிய கழிவுநீர் வாய்க்கால் உள்ளது. இந்த வாய்க்காலில் தற்போது தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. இன்று காலை வழக்கம் போல் தூர்வாரும் பணியில் சிறிய அளவிலான பொக்லைன் ஈடுபடுவதற்காக ராட்சச கிரேன் மூலம் வாய்க்காலில் இறக்கப்பட்டது. அப்போது ராட்சச கிரேனின் முன்சக்கரம் இருந்த வாய்க்கால் ஸ்லாப் உடைந்து கிரேன் சாலையில் சாய்ந்தது. மேலும் பொக்லைன் இயந்திரமும் வாய்க்காலில் விழுந்தது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அருகே தடை செய்யப்பட்ட கூலி உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த 2 கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து சுமார் 500 கிலோ போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி அடுத்த வானூர் பகுதியில் உள்ள பிரபல மளிகை கடை குடோனில் அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பதுக்கி வைத்திருப்பதாக வானூர் சிறப்பு படைப்பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதனையடுத்து சம்பந்தப்பட்ட இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் சம்பந்தப்பட்ட குடோனில் ஆய்வு செய்தனர். அப்பொழுது சுமார் 500 கிலோ கூலி, பான் மசாலா, ஹான்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் வானூர் பகுதியை சேர்ந்த அருள், ரமேஷ் ஆகியோரை கைது செய்து ஆரோவில் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தீபாவளிக்கு முன்பாக ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு 2 கிலோ இலவச சர்க்கரை, 10 கிலோ இலவச அரிசி வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, நமது மக்கள் அதிகம் எதிர்பார்க்கும் ரேஷன் கடைகள் திறப்பது குறித்து அரசு முடிவு எடுத்துள்ளது. தீபாவளிக்கு முன்பாக அனைத்து ரேஷன் கடைகளையும் திறக்க ஏற்பாடு செய்துள்ளோம். முதலில் ரேஷனில் 2 கிலோ இலவச சர்க்கரை, 10 கிலோ இலவச அரிசி தீபாவளிக்காக வழங்கப்படும். கடைகளில் பணியாற்றுவோருக்கு 1 மாத சம்பளம் தரப்படும். பிறகு தொடர்ந்து சம்பளம் தர நடவடிக்கை எடுக்கப்படும். ரேஷனுக்காக ரூபாய் 1.45 கோடி ஒதுக்கீடு செய்துள்ளோம். அடுத்து அரிசி, சர்க்கரை டெண்டர் வைத்து வழங்குவோம். இலவச அரிசி வீடு தேடி சென்று தர அரசு ஆலோசனை செய்யும். ரேஷன் கடை திறந்தவுடன் அங்கேயே தருவோம். மாநில அரசு தீர்மானத்தை மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளது. டெல்லி சென்று பிரதமர் மோடியை சந்திக்கும் எண்ணமும் உள்ளது. நடிகர் விஜய்க்கு வாழ்த்துக்கள். அவர் நன்றாக வர வேண்டும். மனதார வாழ்த்துகிறேன் என்றார். இதுவரை மாநாட்டில் பங்கேற்க அழைப்பு வரவில்லை. அழைப்பு வந்தால் பிறகு சிந்திப்போம் என்றார். நம்முடைய மக்கள் அனைவரும் எதிர்பார்க்கின்ற நியாய விலை கடைகள் திறப்பது குறித்து அரசு முடிவெடுத்து தீபாவளிக்கு முன்பாக அனைத்து ரேஷன் கடைகளையும் நியாய விலை கடைகளையும் திறக்க ஏற்பாடு செய்திருக்கின்றது. முதலில் அந்த நியாய விலை கடைகளில் 2 கிலோ சர்க்கரையையும் 10 கிலோ இலவச அரிசி தீபாவளிக்காக வழங்கப்படும். இந்த சம்பள பாக்கி வாடகை அது கடையில் பணியாற்றுவர்களுக்கு 1 மாதம் சம்பளம் அளிக்கப்படும். பிறகு தொடர்ந்து அவர்கள் சம்பளம் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும். எவ்வளவு நிதி ஒதுக்கீடு பண்ணிருக்கீங்க? கடைகள் எல்லாமே இது ரெடி ஆயிடுச்சு. ரேஷன் கடை இடம் இருக்கு எல்லாத்தையும். அது 1,45,00,000 ரூபாய் ஒதுக்கியிருக்கோம். அடுத்து அரிசி, சர்க்கரை இந்த 2 இப்போ டெண்டர் வச்சு வாங்கி கொடுக்கணும். அது ஒரு அரிசி
ஒரு 2 கிலோ அரிசி, 2 கிலோ சர்க்கரை, 10 கிலோ அரிசி. இப்ப இந்த இலவச அரிசி திட்டம் வந்து வீடு தேடி கொண்டு போற திட்டம் ஏதாவது இருக்கா சார்? ரேஷன் தகுந்த பிறகு அங்கேயே கொடுக்கலாம். வீடு தேடி போகிறத பற்றி அரசு ஆலோசனை செய்யும். சார், இந்த மாநில அந்தஸ்து தொடர்பாக தீர்மானம் போட்டீங்க, பிரதமரை பார்க்கறதா சொல்லிட்டு டெல்லி போறாங்க. அனுப்பிச்சிருக்கோம். மாநில சம்பந்தமாக தீர்மானத்தை அனுப்பிச்சிருக்கோம் மத்திய அரசுக்கு. சந்திப்பதற்கும் ஒரு எண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது. சந்திப்பதற்கும் ஒரு எண்ணம். சார், இப்ப ஒரு மாநில கட்சி ஆரம்பிச்சு 2 முறை நீங்க வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருக்கீங்க. இதே போல நடிகர் விஜய் வந்து உங்களுக்கு வேண்டிய நண்பர் தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு நம்ம என்ன சொல்றது? வாழ்த்துக்கள். நல்லா வரணும். மனதாருடைய வாழ்த்துக்கள். இப்ப ஒரு விரைவில் ஒரு மாநில மாநாடு நம்ம புதுச்சேரிக்கே நடத்த போறாரு. அதுக்கு அவருக்கு நம்ம என்ன சொல்றது? எல்லாவற்றிற்கும் அவர் மேலும் மேலும் உயர்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு அழைப்பு என்ன வந்திருக்கு சார்? நீங்க மாநாட்டுக்கு எல்லா முதலமைச்சருக்கும் அழைப்போம் அப்படின்னு சொல்லவே இல்லை. அழைச்சா போவீங்க. அதை பற்றி அப்ப சிந்தி. ஆரோவிலில் நடைபெற்ற மனித ஒற்றுமை மற்றும் போதை ஒழிப்பு மாரத்தான் போட்டியில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே அமைந்துள்ளது சர்வதேச நகரமான ஆரோவில். ஆரோவில் கிராம செயல்வழி குழு சார்பில் மனித ஒற்றுமை மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து மற்றும் மாவட்டங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். இந்த போட்டியானது பொம்மையார்பாளையம் பகுதியிலிருந்து இரும்பை கோவில் வரை சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பெண்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் நடந்த குறை கேட்பு கூட்டத்தில் புதுச்சேரி போலீஸ் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா பங்கேற்று பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் நடந்த குறை கேட்பு கூட்டத்தில் புதுச்சேரி போலீஸ் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா பங்கேற்று பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். இதில் கிருமாம்பாக்கம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கிருமாம்பாக்கம், பனித்திட்டு, புதுக்குப்பம், சார்காசிமேடு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் பங்கேற்று தங்கள் பகுதியில் உள்ள பிரச்சனைகள் குறித்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் புகார் தெரிவித்தனர். சார்காசிமேடு செல்லும் சாலையில் வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் போக்குவரத்து பாதிக்கப்படுவதாகவும், சார்காசிமேடு கிராமத்தில் உள்ள தனியார் குடியிருப்பு பகுதியில் இரவு நேரங்களில் மது அருந்துவது, கஞ்சா புகைப்பது போன்ற செயல்களில் சமூக விரோதிகளை ஈடுபட்டு வருவதாகவும் அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் புகார் தெரிவித்தனர். கிருமாம்பாக்கம் தனியார் மருத்துவமனையில் இருந்து மருத்துவ கழிவுகள் ரெட்டிச்சாவடி ஓடையில் விடப்படுவதாகவும், அதனால் ஆறு கடலில் மீன் பிடிக்கும் போது தங்களுக்கு உடல் உபாதை ஏற்படுவதாக பனித்திட்டு மீனவர்கள் புகார் தெரிவித்தனர். மேலும் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் விபத்தில் சிக்கி வருகின்றனர். புதுக்குப்பம், பல்மைரா கடற்கரையில் இரவு நேரங்களில் சமூக விரோத செயல்கள் அரங்கேறி வருவதால் போலீசார் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என பல்வேறு புகார் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுப்பதாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் கட்டுமான பொருட்களை குவித்து வைத்திருந்தால் புகார் அளிக்கலாம் என உழவர்கரை நகராட்சி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மக்கள் பல்வேறு கட்டுமான பணிகளை மேற்கொள்ளும் போது நகராட்சி அணுக வேண்டும். அதற்கான கட்டணத்தை செலுத்தி அனுமதி பெற்று போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாமல் கட்டுமானங்களை மேற்கொள்ள வேண்டும். பல கட்டுமானங்கள் தக்க அனுமதி பெறாமல் மேற்கொள்ளப்படுவது நகராட்சியின் கவனத்திற்கு வந்துள்ளது. எனவே முறைப்படுத்தி தக்க கட்டணம் வசூலிக்கவும், போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுவதை தடுக்க நகராட்சி முடிவு செய்துள்ளது. போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் கட்டுமான பொருட்களை குவித்து வைத்திருந்தால் புகார் அளிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஜிப்மரில் PhD படிப்புக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் PhD உயிர் வேதியியல் 3, மருத்துவ புற்றுநோயியல் 1, மகப்பேறியல் 1 என 5 இடங்கள் உள்ளன. இந்த இடங்கள் ஆண்டுதோறும் ஆன்லைன் நுழைவுத் தேர்வு மூலம் நிரப்பப்படுகிறது. இந்நிலையில் 2024ஆம் ஆண்டு PhD படிப்புக்கான மாணவர் சேர்க்கைக்கு ஆன்லைனில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளது. இப்பாட பிரிவுக்கு வருகிற 15ஆம் தேதி மாலை 4:30 மணி வரை www.jipmer.edu.in என்ற ஜிப்மர் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம்.
நுழைவுத் தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டை அக்டோபர் 19ஆம் தேதி காலை 10 மணி முதல் 23ஆம் தேதி மதியம் 2 மணி வரை ஜிப்மர் இணையதளத்தில் விண்ணப்பதாரர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். நுழைவுத் தேர்வு ஆன்லைனில் வருகிற 23ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் 3:30 மணி வரை நடைபெறும். இத்தேர்வு முடிவுடன் தற்காலிக தகுதி பட்டியல் நவம்பர் 7ஆம் தேதியோ அல்லது அதற்கு முன்பாகவோ வெளியிடப்படும். நுழைவுத் தேர்வு மற்றும் சேர்க்கை தொடர்பாக ஏதேனும் கேள்விகள் இருந்தால் 0413229828 மற்றும் 22961006 ஆகிய தொலைபேசி எண்களை அலுவலக நேரத்தில் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரையும், மதியம் 2 மணி முதல் 4:30 மணி வரையும், சனிக்கிழமைகளில் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரையும் தொடர்பு கொள்ளலாம். இத்தகவலை ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி டீம் தெரிவித்துள்ளார். காரைக்கால் திருப்பட்டினம் அருகே மோட்டார் சைக்கிள் மீது கார் மோதிய விபத்தில் துறைமுக தொழிலாளி சம்பவ இடத்திலே உயிரிழந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் பகுதியை சேர்ந்தவர் பாலசுப்பிரமணியம். இவர் காரைக்கால் துறைமுகத்தில் மீன் ஏற்றும் தொழிலாளியாக பணிபுரிந்து வந்தார். நேற்று பணி முடித்து தனது இருசக்கர வாகனத்தில் திருப்பட்டினம் அருகே சென்று கொண்டிருந்த போது நாகப்பட்டினத்தில் இருந்து அதிவேகத்தில் வந்த கார் மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் பாலசுப்பிரமணியம் தூக்கி எறியப்பட்டு சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். காரில் வந்த 6 பேரும் பலத்த காயமடைந்து காரைக்கால் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து காரைக்கால் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பன்னாட்டு ஆரிமா சங்கங்கள் லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஹோட்ஸ் சார்பில் நடைபெற்ற மருத்துவ முகாம் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் குருமாம்பேட் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் பன்னாட்டு அரிமா சங்கங்கள் லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஹோட்ஸ் சார்பில் கால்நடை மருத்துவ முகாம் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தலைவர் ஆரோக்கியராஜ் தலைமை தாங்கினார். முன்னாள் ஆளுநர்கள் செல்வகாந்தி, பொன்னுராம், பரமகுரு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முகாமினை மாவட்ட தலைவர் ரமேஷ் துவக்கி வைத்தார். கால்நடை மருத்துவ மாவட்ட தலைவர் லயன் பழனி வரவேற்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் முக்கிய உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இம்முகாமில் கால்நடைகளுக்கு மருத்துவ சிகிச்சை அளித்தல், சினை ஊசி போடுதல், செல்ல பிராணிகளுக்கு மருத்துவம் பார்த்தல், குடல் புழு நீக்கம், மருத்துவ பரிசோதனை, வெறிநாய் தடுப்பூசி போடுதல் உள்ளிட்டவை பார்க்கப்பட்டது. புதுச்சேரியில் குரூப் பி பணியிடங்களுக்கு 3 ஆண்டுகள் வயது தளர்வு அளிக்க வலியுறுத்தி துணைநிலை ஆளுநரிடம் திமுக மனு அளித்துள்ளது. புதுவை மாநில திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் எம்எல்ஏக்கள் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், திமுக அவை தலைவர் SP சிவகுமார் ஆகியோர் ராஜ்நிவாசில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை இன்று சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அவர்கள் அளித்துள்ள மனுவில் அரசு துறைகளில் குரூப் பி பணியிடங்களான பொதுப்பணித்துறையின் இளநிலை பொறியாளர் மற்றும் ஓவர்சியர், கல்வித்துறையின் பட்டதாரி ஆசிரியர் மற்றும் விரிவுரையாளர், நிர்வாகத்துறையின் உதவியாளர் பதவிகளுக்கு தற்போது தேர்வுக்கு அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு 10 ஆண்டுகளுக்கு பிறகு மிகவும் தாமதமாக வந்துள்ளது. காலத்தோடு அறிவிப்பு செய்திருந்தால் பல பட்டதாரிகள் தங்கள் வயது வரம்பை எட்டு முன்பாக தேர்வுகளில் பங்கேற்றிருக்க முடியும். குறிப்பாக உதவியாளர் பதவி இவ்வாண்டுதான் முதலாக நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்பட உள்ளது. நூற்றுக்கணக்கான பட்டதாரிகள் ஓரிரு வயது அதிகமான காரணத்தால் இந்த தேர்வில் பங்கேற்க இயலாத நிலை உள்ளது வருந்தத்தக்கது. எனவே புதுவை ஆளுநரின் அதிகாரத்தை பயன்படுத்தி உதவியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க 3 ஆண்டுகள் வயது தளர்வு அளித்து தேர்வுகளில் வயது வரம்பின் விளிம்பில் உள்ள பட்டதாரிகளும் பங்கேற்கும் வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒதியம்பட்டு பகுதியில் நடைபெற்ற ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்ட ஜூனியர் கைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இந்திய கைப்பந்து கூட்டமைப்பில் இணைக்கப்பட்ட பாண்டிச்சேரி கைப்பந்து சங்கம் ஒதியம்பட்டு காந்தி விளையாட்டு மன்றத்துடன் இணைந்து ஜூனியர் பிரிவுக்கான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மாநில அளவிலான கைப்பந்து லீக் போட்டி ஒதியம்பட்டு காந்தி கைப்பந்து விளையாட்டு திடலில் நடைபெற்றது. இதில் ஆண்கள் 30 அணிகளும் பெண்கள் பிரிவில் 9 அணிகளும் பங்கேற்று விளையாடியது. நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஆண்கள் அணியில் முதலிடத்தை முத்தியால்பேட்டை ஜாலி பிரதர்ஸ் கிளப் அணியும், 2ஆம் இடத்தை ஒதியம்பட்டு காந்தி ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியும், 3வது இடத்தை வீனஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியும் கைப்பற்றின.
இதேபோல் பெண்கள் அணியில் முதலிடத்தை புதுச்சேரி வாசுதேவன் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியும், 2ஆம் இடத்தை சூரியமூர்த்தி ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியும், 3வது இடத்தை ஒதியம்பட்டு காந்தி ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியும் கைப்பற்றின. விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். முன்னதாக இப்போட்டியின் துவக்க நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத், செந்தில்குமார் ஆகியோர் வீரர்களை அறிமுகம் செய்து வைத்து போட்டியை துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஒதியம்பட்டு பகுதியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் மற்றும் விழா உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். நெல்லித்தோப்பு பெரியார் நகர் மகாத்மா காந்தி அரசு நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை தலைமை ஆசிரியர் ஜான்சி தொடங்கி வைத்தார். நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர் மகாத்மா காந்தி அரசு நடுநிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் ஜான்சி தலைமை தாங்கி கண்காட்சியை துவக்கி வைத்தார். அறிவியல் ஆசிரியை தேவி கன்னியாகுமரி வரவேற்புரை வழங்கினார். ஆசிரியை அனுசியா வாழ்த்துரை வழங்கினார். ஆசிரியைகள் சுனிதா, ஹேமாவதி, குணசுந்தரி, முத்துலட்சுமி ஆகியோர் சிறந்த படைப்புகளை தேர்வு செய்தனர். உடற்கல்வி ஆசிரியர் துறை நன்றி கூறினார். விழா ஏற்பாடுகளை ஆசிரியர் ஐயனார் செய்திருந்தார். ஒவ்வொரு பிரிவிலும் சிறந்த 3 படைப்புகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் மாணவ மாணவிகள் தங்களின் படைப்புகளை சிறப்பான முறையில் செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. காரைக்கால் ஸ்ரீ பார்வதீஸ்வரர் கோவில் நில மோசடி விவகாரத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பத்திர எழுத்தாளர் கார்த்தி என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். காரைக்கால் மாவட்டம் கோயில் 10 பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பார்வதீஸ்வரர் கோயில் நிலங்களை போலி ஆவணங்கள் தயார் செய்து விற்பனை செய்த வழக்கில் இடைத்தரகர் சிவராமன், நில அளவையர் ரேணுகா தேவி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். தற்போது வழக்கறிஞரும் பத்திர எழுத்தாளருமான கார்த்தி என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். பார்வதீஸ்வரர் கோவில் நில மோசடி விவகாரம் தற்போது உச்சத்தை தொட்டுள்ளது. ஒரு அரசு அதிகாரி உள்ளிட்ட 4 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் முக்கிய குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட JCP ஆனந்தை போலீசார் தீவிரமாக வலைவீசி தேடி வருகின்றனர். இவ்வழக்கில் முக்கிய அரசியல் புள்ளிகள் மற்றும் அதிகாரிகள் சிக்குவார்கள் என காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆரோவில் சர்வதேச நகரில் நவராத்திரியொட்டி நாட்டிய சக்கரம் மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் சர்வதேச நகரில் நவராத்திரியொட்டி பாரத் நிவாசில் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. ஆரோவில் பவுண்டேஷன் மற்றும் பாரத் நிவாஸ் ஆகியவை சார்பில் சக்தி எனும் தலைப்பில் நடைபெற்ற பரத நிகழ்ச்சியில் நாட்டிய சக்கரா டெம்பிள் ஆஃப் டான்ஸ் இயக்குனர் குரு கலைமாமணி டாக்டர் கீர்த்திகா ரவிச்சந்திரன் குழுவினரின் பரதநாட்டியம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 20 மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது நாட்டிய திறமைகளை வெளிப்படுத்தினர். தலைமை விருந்தினராக ஆரோவில் அறக்கட்டளையின் துணை செயலாளர் K. ஸ்வர்ணாம்பிகா IPS நாட்டியமாடியவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆரோவில் அறக்கட்டளையின் அறங்காவலர் ஜென்ம ஜெய் மொஹந்தி செய்திருந்தார். இதில் ஆரோவில் வாசிகள், சுற்றுலா பயணிகள் மற்றும் பலர் பங்கேற்று கண்டுகளித்தனர். புதுச்சேரி மைய கூட்டுறவு விற்பனை விநியோக சங்கம் சார்பில் தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டையில் புதிதாக அமைக்கப்பட்ட பெட்ரோல் நிலையத்தை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மைய கூட்டுறவு விற்பனை விநியோக சங்கத்தின் சார்பில் தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பெட்ரோல் நிலையத்தின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. புதுச்சேரி கூட்டுறவுத்துறை செயலாளர் நெடுஞ்செழியன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஷ்வந்தையா, மேலாண் இயக்குநர் இளங்கோவன், துணை பதிவாளர் சாரங்கபாணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பெட்ரோல் நிலையத்தை திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மைய கூட்டுறவு விற்பனை விநியோக சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட களித்தித்தால் குப்பம் கிராமம் திருக்கனூர் சாலை பாலம் முதல் மதினா நகர் பாலம் வரை உள்ள வடிகால் வாய்க்காலில் மேற்கு புறம் தடுப்பு சுவர் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை தொகுதி களித்தித்தால் குப்பம் கிராமம் திருக்கனூர் சாலை பாலம் முதல் மதினா நகர் பாலம் வரை உள்ள வடிகால் வாய்க்காலில் மேற்கு புறம் தடுப்பு சுவர் அமைக்கும் பணிக்கு ரூபாய் 41,60,60,000 ஒதுக்கப்பட்டுள்ளது.
இப்பணிக்கான பூமி பூஜை பொதுப்பணித்துறை சார்பில் இன்று நடைபெற்றது. இதில் திருப்புவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் செல்வராசு, இளநிலை பொறியாளர் முருகன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மணவெளியில் அப்துல் கலாம் குடியிருப்போர் நலசங்கம் பெயர் பலகையினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணவெளி கிராமத்தில் உள்ள ஜெயவள்ளி நகர், கிருஷ்ணா நகர், மூகாம்பிகை நகர், மூகாம்பிகை நகர் விரிவு, சௌபாக்கிய தாயணி நகர், சௌபாக்கிய தாயணி நகர் விரிவு ஆகியவை உள்ளடக்கிய டாக்டர் அப்துல் கலாம் ஒருங்கிணைந்த குடியிருப்போர் நலசங்கம் உருவாக்கப்பட்டு அச்சங்கத்தின் பெயர் பலகை திறப்பு விழா நடந்தது. நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு புதிய குடியிருப்போர் நலசங்க பெயர் பலகை திறந்து வைத்து சங்க நிர்வாகிகளுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் திரளான திமுக நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பாராமெடிக்கல் படிப்புகளுக்கான ஆன்லைன் மாப் ஆப் சுற்று வரைவு சீட்டு ஒதுக்கீடு பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நீட் அல்லாத உயிரியல் சார்ந்த பாராமெடிக்கல் படிப்புகளில் உள்ள அரசு ஒதுக்கீடு, பிற மாநிலத்தவருக்கான ஒதுக்கீடு மற்றும் என்ஆர்ஐ ஒதுக்கீட்டில் உள்ள இடங்களுக்கான தகுதியான மாணவர்கள் பட்டியல் மற்றும் ஆன்லைன் மாப் ஆப் சுற்று வரைவு சீட்டு ஒதுக்கீடு பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் தங்களது பயனாளர் ஐடியில் உள்நுழைந்து சீட்டு ஒதுக்கீட்டின் நிலையை சரிபார்த்துக் கொள்ளலாம். அதில் ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் இன்று காலை 11 மணிக்குள் தெரிவிக்கலாம். விண்ணப்பதாரர்கள் எழுதி ஆட்சேபனைகளை சரி செய்த பிறகு மாப் ஆப் சுற்றுக்கான தற்காலிக சீட்டு ஒதுக்கீடு பட்டியல் வெளியிடப்படும். அதன் பிறகு சீட்டு ஒதுக்கீட்டு உத்தரவை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பதாரர்கள் இன்று முதல் அனைத்து அசல் சான்றிதழ்கள், தேவையான கட்டணம் மற்றும் சீட்டு ஒதுக்கீட்டு உத்தரவை கல்லூரி முதல்வரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். சீட்டு ஒதுக்கப்பட்டவர்கள் வருகிற 10ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் கல்லூரியில் சேர வேண்டும். கல்வி கட்டணம் குறித்த விவரங்களுக்கு சென்டாக் இணையதளத்தில் உள்ள நீட் அல்லாத பாட பிரிவுகளுக்கான தகவல் சிற்றேட்டை பார்க்கவும். மேலும் மாணவர்கள் தகவல் அறிய SMS அனுப்பப்பட்டுள்ளது. வேறு ஏதேனும் கேள்வி இருந்தால் சென்டாக் உதவி மையத்தை 0412655570 மற்றும் 26555571 ஆகிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். இந்த சுற்று கலந்தாய்வில் சீட்டு ஒதுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு ஏற்கனவே முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று, 4வது சுற்றில் ஒதுக்கப்பட்ட சீட் தானாக ரத்து செய்யப்படும் என்று அவர் கூறியுள்ளார். உஸ்பெகிஸ்தான் நாட்டில் நடைபெறும் ஆசிய அளவிலான பென்காக் சிலாட் போட்டியில் பங்கேற்கும் புதுச்சேரி வீரர்களை செந்தில்குமார் MLA சீருடை வழங்கி வாழ்த்தி வழி அனுப்பினார். 8வது ஆசிய பென்காக் சிலாட் சாம்பியன்ஷிப் போட்டிகள் இம்மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை உஸ்பெகிஸ்தான் நாட்டில் புக்காரா நகரத்தில் நடைபெறுகிறது. இப்போட்டிகளில் இந்திய அணியில் புதுச்சேரி வீரர் மற்றும் வீராங்கனைகள் பிரேம்குமார், பிரவீன்குமார், மணிகண்டன், ஹேமா, காவ்யா, ஜுவிதா, ரஜினி, பரமேஸ்வரி, பிரீத்தி ஆகியோர் மற்றும் இந்திய அணியின் மேலாளராக புதுவையை சேர்ந்த அருள்ஜோதி இந்திய பென்காக் சிலாட் கூட்டமைப்பின் சார்பில் கலந்து கொள்கின்றனர். இதன் வழியனுப்பும் விழா இன்று பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு வீரர்களுக்கு சீருடை வழங்கி வாழ்த்தி வழி அனுப்பினார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி அமெச்சூர் பென்காக் சிலாட் அசோசியேஷன் தலைவர் சாந்தி லட்சுமி, பொதுச் செயலாளர் பச்சையப்பன், நிர்வாகிகள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். ஜெயமூர்த்தி அறக்கட்டளை நடத்திய மாபெரும் இலவச மருத்துவ பரிசோதனை முகாமில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். ஜெயமூர்த்தி அறக்கட்டளை சார்பில் இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் முருங்கப்பாக்கம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய திடலில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஜெயமூர்த்தி அறக்கட்டளை தலைவர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். இந்த மருத்துவ முகாமில் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவர்கள் கலந்து கொண்டு கண்ணில் புரை, கண்ணில் பூ விழுதல், ரத்த அழுத்தம் ஆகியவை குறித்து சிகிச்சையும் ஆலோசனைகளையும் வழங்கினார்.
அதேபோன்று MVR மருத்துவமனை சேர்ந்த மருத்துவர்கள் கலந்து கொண்டு ரத்த அழுத்தம், நீரிழிவு நோய், ரத்த பரிசோதனை, ECG, எலும்பு தேய்மானம் பற்றி இலவச மருந்துகள் மற்றும் ஆலோசனைகளை வழங்கினர். முகாமில் சிறப்பு விருந்தினராக கதிர்காமம் தொகுதி திமுக பிரமுகர் வடிவேல் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த இலவச மருத்துவ முகாமில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுச்சேரி மாநில பருவத ராஜகுல சங்கத்தின் சார்பாக மாணவியர்களுக்கு பரிசளிப்பு மற்றும் பாராட்டு விழா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில பருவத ராஜகுல சங்கத்தின் சார்பாக அந்த சமுதாயத்தை சேர்ந்த மாணவ மாணவியர்களுக்கு பரிசளிப்பு மற்றும் பாராட்டு விழா அரியங்குப்பத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் சங்கத்தின் காப்பாளருமான பேராசிரியர் ராமதாஸ் முன்னிலையில் சங்கத்தின் தலைவர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் 2023 முதல் 2024 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அந்த சமூகத்தை சேர்ந்த அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் பரிசுகள் வழங்கி பாராட்டினர். அதன்படி 12ஆம் வகுப்பில் 586 மதிப்பெண் பெற்ற நோனாங்குப்பம் பஞ்சாயத்தை சேர்ந்த ஷாலினி என்ற மாணவிக்கு முதல் பரிசு வழங்கினர். அதனைத் தொடர்ந்து 10ஆம் வகுப்பில் 488 மதிப்பெண் பெற்ற முருங்கப்பாக்கம் பஞ்சாயத்தினை சேர்ந்த அக்ஷயா என்ற மாணவிக்கு முதல் பரிசை வழங்கி பாராட்டினர். இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் பொதுச் செயலாளர் கணேசன், பொருளாளர் நாகலிங்கம், இளங்கோவன் மற்றும் திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.